ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் டக்காய்ட் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தில் அத்விசேஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, மிர்னால் தாகூர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டரில் அத்விசேஷும் ஒருத்தராக இருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான அத்விசேஷ், ஹீரோயின் மிர்னால் தாகூர், இவங்க ரெண்டு பேரும் பயங்கர சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஹீரோ ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கேஸ்ட் டிஃபரன்ஸ் வேற இருக்கு. ஹீரோயின் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மும்பை போகிறேன். ஸோ இந்த டியூரேஷனில் நீ எப்படியாவது டிராவல் ஏஜென்சி ஆரம்பித்து கொஞ்சம் டெவலப் ஆயிரு, இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலி கிட்ட கேட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சந்தோஷமாகிறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹீரோவோட கண்ணு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை தடுக்க போய் அந்த சம்பவத்தோட குற்றவாளியா ஹீரோ பழி சுமத்தப்படுறாரு. இதுக்கு சாட்சியா ஹீரோயினை ஹீரோ தான் பண்ணாரு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுறாரு, ஜெயிலையும் அடைக்க போயிடுறாரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிறப்ப ஹீரோயினை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெஞ்சன்ஸோட இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஜெயிலை விட்டு தப்பிச்சு வந்து ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டக்காய்ட். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் எல்லா விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட பரபரப்புக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அத்விசேஷ், மிர்னால் தாகூர் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து போலீஸ் ஆஃபீஸராக அனுராக் காஷ்யப், பிரகாஷ் ராஜ், அதுல் குல்கர்னின்னு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரி அவுட்லைன் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயினை பழி வாங்குற நினைக்கிற ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனது நல்லா இருந்துச்சு. பட் போக போக நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்தடுத்து ஹீரோ ஜெயிலில் இருக்கிறது, ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரொமான்டிக் லவ் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோ எதனால் ஜெயிலுக்கு வந்தார், ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவர் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றதுன்னு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மேக்ஸிமம் ஸ்டோரியோட சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்ட்ரோவில் ஒரு சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பெருசாக நம்மளால் யூகிக்க முடியாத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு சுவாரஸ்யமாக தான் போச்சு. அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் ஐடியாஸாக சில விஷயங்களை இவங்க யோசிச்ச இடமும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு பிரச்சனைன்னு பட்டது, ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இஷ்டத்துக்கு இவங்க ரைட்டிங்கில் அவங்களுக்கு ஏற்ற மாரி கொண்டு போயிருந்தாங்க. படம் பார்த்துட்டு இருக்கப்பயே உங்களுக்குள்ள லாஜிக் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த பிரச்சனைன்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயிலும் நம்ம சில விஷயங்களை யூகிக்க முடியும். ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகிறப்ப இது இங்கே தான் போய் முடியும், அந்த லெவலில் தான் நம்ம யூகிக்க முடியும். பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே போக போக இது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிளைமேக்ஸில் இவங்க ட்விஸ்ட் மாரி ட்ரை பண்ண விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெருசாக போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமாக போணுச்சு. படத்தை முடிஞ்ச அளவு பரபரப்பாக ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க பிரச்சனைனா, இந்த படத்துக்கும் லாஜிக்கும் டோட்டலாக சம்மந்தம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் போகும். பட் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் லாஜிக்கே இல்லாட்டியும் பரபரப்பாக போகக்கூடிய தெலுங்கு படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.